அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது 8வது ஊதிய குழுவின் பிரகாரம் ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் விதியில் மாற்றம் கொண்டு வரப்போறதாகவும் இனி முன்னதாகவே முழு ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களை தவிர ஓய்வூதியதாரர்களும் 8வது ஊதிய குழுவில் ஓய்வூதிய உயர்வு உட்பட பல மாற்றங்களை காணக்கூடும். இவை அவர்களது பணி ஓய்வு காலத்தில் அதிக நிவாரணத்தை அளிக்கும். 8வது ஊதிய குழுவில் ஓய்வூதியதாரர்கள் எதிர்பார்க்கும் அப்படி ஒரு முக்கியமான மாற்றத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கம்யூட் பென்ஷன் மாற்றப்பட்ட ஓய்வூதிய பிடித்தம் செய்யப்படும் காலத்தினை 15 ஆண்டுகளிலிருந்து 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும். நீண்ட காலமாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. அது இப்போது நடக்கலாம் என கூறப்பட்டிருக்காங்க. தேசிய கவுன்சில் ஊழியர்களோட தரப்புல மத்திய அரசுக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை சமர்ப்பித்தனர். இதன் ஒரு பகுதியாக கமிட் பென்ஷன் தொடர்பான கோரிக்கையும் உள்ளது. இது 8வது சம்பள ஆணையத்தின் குறிப்பு விதிமுறைகளில் சேர்க்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறும்போது அவர் தனதோட மாதாந்திர ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பினை பெறுகிறார். இது ஓய்வூதிய மாற்றம் அல்லது கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு ஈடாக அடுத்த 15 ஆண்டுகளுக்கு அவரது மாதாந்திர ஓய்வூதியத்திலிருந்து எடுக்கப்பட்ட தொகைக்கு ஏற்ப ஒரு தொகை கழிக்கப்படுகிறது. இதன் மூலம் அரசாங்கம் மீண்டும் முன்பண தொகையினை மீட்டெடுக்கிறது. தற்போது பிடித்தம் செய்யும் இந்த செயல்முறை 15 ஆண்டுகளாக நீடிக்கிறது. மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஊழியர் அமைப்புகள் 15 ஆண்டுகள் காலம் மிக நீண்டதாக உள்ளதாக கருதுகிறார்கள். இது பொருளாதார ரீதியாக சமமற்றது என்ற கருத்தும் அவர்களிடம் உள்ளது. குறிப்பாக பார்த்தோம்னா, தற்போது இருக்கக்கூடிய இந்த காலங்களில் வட்டி விகிதங்கள் குறைந்து வருகின்றன. வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நீண்ட காலத்திற்கு தங்கள் முழுமையான ஓய்வூதியத்தை பெற முடியாத நிலை உள்ளதாக அவர்கள் கருதுகிறார்கள். ஓய்வூதிய மீட்பு காலத்தினை 15 ஆண்டுகளுக்கு பதிலாக 12 ஆண்டுகளாக மாற்றினால் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 3 ஆண்டுகள் முன்னதாகவே தங்கள் முழு ஓய்வூதியத்தையும் பெற தொடங்குவார்கள். இதனால் பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் சங்கங்கள் இதை வைத்து வாதாடுறாங்க. இது அவர்களோட வயது மூப்பில் மருத்துவம், சமூக பொறுப்புகள் மற்றும் குடும்ப செலவுகளை சிறப்பாக கையாள இது உதவும். இது தவிர 12 ஆண்டுகாலம் என்பது அரசாங்கத்தின் வருவாயில் அதிக சுமையை ஏற்படுத்தாது. ஏனெனில் முன்னர் கழிக்கப்பட்ட தொகை மற்றும் வட்டியின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது. கம்யூட் பென்ஷன் தொடர்பான கோரிக்கைகள் இப்போது 8வது ஊதிய குழுவின் TOR எனப்படும் குறிப்பு விதிமுறைகளில் சேர்க்கப்பட பரிசீலனை உள்ளது. இது TORல் இடம்பெற்றால் எதிர்காலத்தில் இந்த மாற்றம் செய்யப்படலாம் என்பது உறுதியாக கருதப்படுகிறது. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் டிசம்பர் 31, 2025 வரை அமலில் இருக்கும். 10 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு புதிய ஊதிய குழு அமலுக்கு வருகிறது. ஆகையால் 8வது ஊதிய குழு ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என கருதப்படுகிறது. இருப்பினும் ஆணையம் அல்லது அதன் உறுப்பினர்களோட நியமனம் குறித்து அரசாங்கம் இன்னும் அறிவிக்கப்படல. இதனால் அதன் செயல்பாட்டில் தாமதம் ஏற்பட்ட வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகிறது. இருந்த போதிலும் அவர்களுக்கான அந்த அரியர் தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 8வது ஊதிய குழு சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் வந்த உடனே நம்ம சேனலில் உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.